அதே மாதிரி வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்து நீங்க கட்டக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்குள்ள மட்டும்தான் கழிச்சு விடுவாங்க, தவிர உங்களை வந்து இதுல கழிச்சுக்கிட மாட்டாங்க. உங்களோட மெயின் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கழியாது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட சிவில் ஸ்கோர் எவ்வளவு இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா ஒண்ணுக்கு 2 3 பேங்க்ல போய் பார்த்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க என்னன்னு சொல்லி நீங்க பார்த்து வாங்கணும். இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் பேங்கோட பிரைவேட் பேங்க்ல போய் இப்போ நீங்க லோன் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு வந்து ஈஸி டாக்குமெண்ட் கேட்பாங்க, சேல் டாக்குமெண்ட் பார்ப்பாங்க, மூலப்பத்திரம் கேட்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க கரெக்டா வச்சுருந்தா இந்த டாக்குமெண்ட் வேணும் அந்த டாக்குமெண்ட் வேணும் அது சொல்லி உங்கள்ட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி உங்களுக்கு நிறைய அலைய வைப்பாங்க. அலைய வச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி நீங்க எல்லாமே கரெக்டா வச்சிருந்தா கூட சரி உடனே வந்து நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க அவசரத்துக்கு பண்ண முடியாது. ஆனா பிரைவேட் பேங்கை பொறுத்தவரை நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் ஓரளவு கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணி ரொம்ப குயிக்கா வந்து உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும். நீங்க வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, ஒரு 50% மணி நீங்க போட்டீங்க, நான் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா பிரைவேட் பேங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா லோன் அமௌண்ட் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ப்ராசஸ் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் குயிக்கா டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களே கொடுங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணி உங்களுக்கு ஹைட் பண்ணி சீக்கிரமா பண்ணி கொடுத்துருவாங்க.